வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தமிழக முதல்வர் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தந்து மாணவர்களை வழிநடத்தி வருகிறார். வியாசார்பாடியில் மாநகராட்சி பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மேயர் பிரியா பேச்சு. சென்னை மாநகர மேயர் நிதிநிலை அறிக்கையில் சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்தப்படும் என அறிவித்தார். இதனை முன்னிட்டு முதல் பள்ளியாக வியாசார்பாடி சர்மா நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 2025 கல்வியாண்டிற்கான பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்டு கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பிரிவுகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேடையில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேசியதாவது: சென்னையில் உள்ள அனைத்து மாநகராட்சி பள்ளிகளிலும் ஆண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும் என முடிவெடுத்து இன்று முதல் அதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒரு ஆண்டு முழுவதும் மாணவ மாணவிகள் செய்த சாதனைகள் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்பு வெளியே தெரிய வரும். தமிழக முதலமைச்சர் கல்வியையும் சுகாதாரத்தையும் தனது இரு கண்களாக பாவித்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் கல்விக்கு பல்வேறு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கென அதிக தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களின் மூலம் சென்னை மாநகராட்சி பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உள்ளன. பெண்களின் பாதுகாப்பிற்காக சென்னை மாநகராட்சி பள்ளியில் கராத்தே உள்ளிட்ட கலைகளையும் பயிற்சி வருகிறோம். பள்ளி படிப்போடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உயர்கல்வி படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ளார். எனவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் படிக்க வேண்டும் என தெரிவித்தார். சிறப்பாக செயல்படுத்தி இன்றைக்கு தனியார் பள்ளியில் கூடிய அளவுக்கு இன்றைக்கு மாணவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கார். இன்னொன்று சொன்னார், ஒட்டி மேயர் பேசும்போது வெறும் வசமாக இருக்கும்போதுதான் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. சார், அவங்க எங்கள் ஊர் பிள்ளைங்க சார் அப்படியே இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. தருமபுரி மக்கள் ஆட்சி, இந்த ஆட்சியோட சாதனை, இந்த ஆட்சியில் நல்ல திட்டங்கள், மாணவர்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் எல்லாம் கூட யாரு? நம்ம முதலமைச்சர். அதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி காரணம் தானேப்பா, நம்ம ஆட்சி சாதனை தானே. அத்தனை திட்டங்களும் மாணவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. மாநகராட்சியில் அதிகப்படியாக கல்விக்கு நிதி ஒதுக்கியதா பெருமையோட உரையாளர் குறிப்பிட்டார். மாநகராட்சி மட்டும் ஒதுக்கல, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக அதிக நிதி ஒதுக்கிறார். ஒரு ஆண்டும் கட்டமைப்பு வசதிக்கு, அதாவது இந்தியாவில் எந்த மாநிலம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை இன்றைக்கு உயர்த்தி காட்டுகிற ஆட்சி தான் நம்முடைய மாண்புமிகு திராவிட நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இருக்க பிள்ளைங்க உற்சாகமா இருக்கீங்க. ஆண்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாநகராட்சியின் இணை ஆணையர் அன்பிற்கினிய விஜயராணி IAS அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கோரிக்கையுடன் சிறப்புரையாற்றிருக்கும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் RT சேகர் அவர்களே, மண்டலக்குழு தலைவர் அண்ணன் நேதாஜி அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பித்து சிறப்புரையாற்றிருக்கும் நிலைக்குழு தலைவர் கல்வி அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய சகோதரி சர்வஜயதாஸ் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் மலைசாமி அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரர்களுக்கும் வருகை தந்திருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சென்னை மாநகராட்சியில் சென்னை பள்ளிகளில் இதுவே முதல் முறையாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
ஆணைக்கேற்ப கல்வி ஆண்டு விழா நிகழ்வு வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டு விழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இல்லாத ஒரு சூழல் இருந்தது. கல்விக்கு வரும் அந்த ஆண்டு ஃபுல்லாக நம்ம என்ன சாதனைகள் படுத்திருக்கோம், என்னென்ன முயற்சிகள் வந்து அந்த பள்ளி எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்குமே போயக்கூடிய சூழல் இல்லாத நிலையில் வந்து இந்த ஆண்டு விழா மூலியமாக இந்த பள்ளியில் வந்து என்னென்ன முன்னெடுப்புகள் இருக்குது, என்னென்ன வளர்ச்சிகள் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து இந்த பள்ளி பற்றின முழு ஹிஸ்ட்ரியுமே வந்து படித்தாங்க. எந்த ஆண்டு துவங்கப்பட்டது, பிரைமரி ஸ்கூல்லேருந்து மிடில் ஸ்கூல் ஆகி அப்புறம் ஹை ஸ்கூல் ஆகியிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இது ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றுமாறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு 400 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றி 1000 மாணவர்கள் வந்து இந்த பள்ளியிலிருந்து வெளியேறி நம்முடைய வாழ்க்கையில் வந்து சிறப்புமிக்க இருக்க நம்முடைய அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வழிநடத்துவார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் சுகாதாரத்தையும் தன்னுடைய இரு கண்களாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் வந்து கல்விக்கு என்று அதிக நிதி ஒதுக்கீடு செய்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய சென்னை மாநகராட்சியிலும் நிதிநிலை அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட 27 அறிக்கையில் வந்து நம்ம சென்னை பள்ளிகளுக்கு என்று அறிக்கைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து சீருடை வழங்குவதாக இருக்கட்டும், இல்லை ஐடி கார்டு வழங்குவதாக இருக்கட்டும், இல்லை மாணவர்களுக்கு வந்து ஷூக்கள் வழங்குவதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு தனித்துவத்தையும் பார்த்து நம்முடைய தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம்ம சென்னை பள்ளிகள் இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பின்படி ஒவ்வொரு அங்கீகாரம் கற்று வருகிறோம். அதே போல் கட்டமைப்புகள் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் திட்டத்தின் மூலியமாக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகள் பார்க்கும்பொழுது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம்முடைய கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். வெளியில இருந்து ஒரு பப்ளிக் பார்க்குறாங்கன்னா சென்னை பள்ளியா, மாநகராட்சி மேம்படுத்தி இருக்க பள்ளியா, இந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு பெயரை பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சென்னை பள்ளிகள் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் வந்து விளையாட்டுத்துறையிலையும் சரி, கல்வியிலையும் சரி, இல்லை பிற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, ஒவ்வொருத்திலையும் தனித்துவத்தோடு விளங்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தையும் அங்கீகரித்து வருகிறோம். இன்றைக்கு சென்னை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கோம். வயலின் கொடுத்துருக்கோம், கீபோர்ட் கொடுத்துருக்கோம், அதே போல் கிட்டார் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து தனித்துவமாக வந்து ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு மியூசிக்கல்லையும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறோம். ஒரு சில குழந்தைகள் வந்து கல்வியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எப்போவுமே படிக்கணும்னு படிக்கிறத மட்டுமே அவங்க நோக்கமாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஃபுட்பாலில் நல்லா விளையாடணும், இல்லை வந்து கேரமில் நல்லா விளையாடணும், இதில் நான் சாதிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுடைய இன்டோர் கேம்ஸ் மூலயமா கேரம், செஸ் இந்த மாதிரி விளையாட்டுலேயும் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கோம். அதே போல் கல்ச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் நம்ம அறிவிப்பில் கொண்டு வந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போல் பெண் குழந்தைகளுக்காக கராத்தே தற்காப்பு கலை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற இந்த நிதி ஆண்டில் வந்து அறிவிப்பு அதுவும் வந்து நம்முடைய சென்னை பள்ளிகளில் வந்து மேம்படுறது பள்ளிகளில் வந்து அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் கூட அது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வந்து நம்ம சென்னை மாணவர்கள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிவித்திருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நம்ம தனியார் பள்ளிகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இதற்கு முன்னாடி இங்கே படிச்சுட்டு வெளியில் சென்று இன்றைக்கு நல்ல கம்பெனியில் வந்து நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் வந்து பேசும்போது கூறியிருந்தாங்க, நாங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது இந்த அளவு கட்டமைப்பு இருந்தது, இப்போ நீங்கள் படிக்கும்பொழுது அதை விட அதிகமாக கட்டமைப்பு இருக்குது. அப்படி இருக்க சூழலில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா சாதிக்கலாம், இன்னும் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டலாம். என்றைக்குமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறது கல்வி ஒன்றே அழியாத சொத்து அப்படின்பாங்க. அந்த கல்வியை வந்து இன்றைக்கு தமிழக அரசு ஒவ்வொரு மாணவர்கள் அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு கல்வி மட்டும் பயின்றால் போதாது, உயர்கல்வியும் படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக புதுமை பெண் திட்டம் நம்முடைய அரசு பள்ளிகளில் சென்னை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் மாணவர்களுக்கு வந்து தமிழ் புதவன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால உங்களோட வேலை வந்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், படிப்பு மட்டுமே என்றைக்கும் உங்களுக்கு கைகூடிய ஒரே விஷயம்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய உறவினர் வந்து நாளைக்கு இருக்க மாட்டாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி வந்து என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத தெரிவித்து, இந்த பள்ளி பருவம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் எவ்வளோ உங்களால் என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் கல்வியும் முக்கியன்றதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லாருமே நல்லா படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருமே ஒரு ஹைஃபையோ இல்லை ஹேண்ட்ஷேக்கோ பண்ணுங்கள். எல்லாம் கவனிச்சிங்களா நான் என்ன சொல்கிறேன்றத? சரி, எல்லாருமே நல்லா படிங்க. படிக்கிறது மட்டுமே முன்னோக்கமாக வைத்து அதன்படி உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள். இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கு மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 444 இரண்டாம் இடம். ஹரிஹரன் விக்னேஷ் 2 மாணவர்கள் 3ஆம் இடம். தற்பொழுது 6 முதல் 10 வகுப்பு வரை அரையாண்டு தேர்வு வரை முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள்: வர்ஷினி 6ஆம் வகுப்பு, மஹ்முதா பேகம் 7ஆம் வகுப்பு, அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வர்ஷினி 6ஆம் வகுப்பு, மஹ்முதா பேகம் 7ஆம் வகுப்பு, ஹரிஷ் லிங்கம் 8ஆம் வகுப்பு, தாட்சாயினி 9ஆம் வகுப்பு. இவ்வாண்டு அரசு பொதுத் தேர்வு எழுதுவதற்கும் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் பெறுவதற்கும் தயாராகி வருகின்ற 10ஆம் வகுப்பு 2 மாணவர்கள்: முகமது தௌஃபீக் ஜக்ரியா, முகமது அபுபக்கர் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். நம்ம இந்த பள்ளியில் படித்து முதல் பரிசு முதல் மதிப்பெண், 2ஆவது மதிப்பெண், 2 பேர் 3ஆவது மதிப்பெண் போட்டிங்களா 10th எக்ஸாமில், அவங்க 4 பேருக்கும் வரும் 8ஆம் தேதி மாலை நம்ம டிப்டி சிஎம் பர்த்டே ஒட்டி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மடிக்கணினி வழங்குவதற்கான ஏற்பாடை லேப்டாப் தரோம். அவங்க அந்த 4 பிள்ளைங்களும் தலைமை ஆசிரியர்கிட்ட அவங்களுடைய முகவரியும் செல்ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. 2-3 நாள் அவங்க தொடர்பு கொண்டு டைம் சொல்லுவாங்க. அங்கே வந்து அவங்க கிட்டு போடலாம். பள்ளியின் சார்பிலும் மாணவர்கள் சார்பிலும் நம்முடைய பெற்றோர் சார்பிலும் அவனுக்கு நன்றி அடுத்ததாக 400 மீட்டர் சிலை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சுதர்சன் எஸ், சுதர்சன், சரவணன், ராஜகோபால், முகமது அன்சார். ராஜகோபா, முகமது அன்சார். அடுத்ததாக கடல்ஸ் பலூன் பஸ்டர் ரிலே 10th டி கௌசல்யா, தயாரில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கௌசல்யா, ஐஸ்வர்யா, சிவராஞ்சினி, ஆர்பின், கேமலதா, தமிழரசி, சந்தியா, புவனேஸ்வரி. कैमरा पारेंगे मैम, मैम उधर फोटो कैमरा पारेंगे मैम, मैडम इங்கே பாருங்க மேடம், अरे இங்கே பாருங்க கேமரா பாருங்க, வெயிட் கேமரா பாருங்க, மேடம் இங்கே பாருங்க. ஓகே மேம்.
पूनम चूमना मैडम போதும் நல்லாவெல்லாம் எடுக்க தேவையில்ல அவ்வளோதான் Stay there. Up. Tap. Down. Side. Hoist. Yoi. We stand for straight. Yoi. Hoist. Kilaji go. Shoot out. Shoot out. Shoot out. Shoot out. Shoot out. Seek it. Seek it. Seek it. Break it. Break it. Break it. Cook it. Cook it. Cook it. Cook it. Empty. 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 Yoi. Hoist. Right leg back. Keep your forward. Turn forward. Front kick. Big it. 1, 2, 3. Change your leg. Double change. 1, 2, 3. Double change. Switch. Second edge. Behind knee. Sun. She. Change. Switch. Edge. Knee. Sun. She. Switch. Notice. Mamash. Edge. Knee. Sun. She. Go. Switch.